செய்தாரு, நமக்காய் கர்த்தர் இறங்கி வந்தார். அப்படிப்பட்ட உலகத்தில் யாராவது எந்த தெய்வத்தையாவது பார்த்துருக்கோமா? தன்னுடைய மகிமையை விட்டுட்டு பரத்திலிருந்து நம்ம மகிமை எல்லாம் திறந்துட்டு அப்படி யாராவது இருந்திருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அப்படி யாரையுமே நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. காரணம், அவர் அதிகமாய் நம்ம இது அன்பு செலுத்தினபடினால தன்னையே என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். யாருக்காய்? நமக்காக. அதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்வில் அவருடைய அன்பை நிலையாக ருசிச்சிட்டோன்னு சொன்னால் ஒருபோதும் வேறு வழியாய் போகிறவர்களாய் காணப்பட மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரே ஒரு வழி உண்டு, அது இடுக்கமான வாசல். அதன் வழியாய் பிரவேசிக்கிற யாரும் என்ன செய்வான்? எங்கே போய் சேருவானா? அவருடைய சமூகத்தில் பரத்துக்கு சென்று அவருடைய நாமத்தை உயர்த்துவான்.
அப்படிப்பட்ட இடுக்கமான வாசல் தான் நமக்கு நியமிக்கப்பட்டது. மறந்துடக்கூடாது. இந்த உலகம் எங்கே செல்கிற வாசல் தெரியுமா? கேட்டுக்கு செல்கிற வாசல். இந்த பாலகன் பிறந்ததை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் கொண்டாடுகிற நாம் எந்த வாசலை தேர்ந்தெடுக்கிறோம், அது நம்மளுடைய வாழ்வில் முக்கியம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பாடல் 457 ஒரு சில சரணங்களை நாம் பாடுவோம். ஏன்னா இதில் 6 பல்லவிகள் உண்டு. இதில் ஒரு ஆரம்பத்தில் 2 கடைசியில் இருக்க 2 நம்ம பாடுவோம். சோதரம் பாடல் எண் ஆச்சரிய தெய்வ ஜனன அனைவரும் போற்றும் ஜனன நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இந்த பாலகனை கொண்டாட இந்த மாதம் முழுவதும் போதாது. யூரோப் அமெரிக்கால நவம்பர் 1 ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை பேர் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கட்டாயம் யூரோப்லாம் நவம்பர் 1 ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கிறிஸ்மஸ் அந்த சீசன் வந்து எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சியாகும். காரணம் என்னன்னா அவருடைய பிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவர். தொடர்ந்து சங்கீத பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மத்தியில் இருக்கிற அருமை தம்பி அஜித் அவர்கள் இந்த நாளின்
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவனே தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகோமை பங்கிட்டு சுக்கேத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். மோவாப் என் பாதபாத்திரம், யோதோவின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துக்களை மிதித்து போடுவார். அமர்வோம். சங்கீதம் 108. சங்கீதம் தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. இது தாவீது ஒரு பாட்டாக பாடின சங்கீதம். இதில் முதல் பகுதி முழுவதுமே அவர் ஆண்டவரை எப்படி நம்ம துதித்து பாடணும், எது மூலமாக பாடி கீர்த்தனம் பண்ணணும், எப்படி சந்தோஷமாக பாடணும், அவரை எப்படி துதிக்கணும், அந்த மாதிரி அவர் பாடியிருக்காரு. நம்ம இப்போ தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி 10வது வசனம். நம்ம ஆண்டவர் அரணான பட்டணம் என்னன்னா, அதுக்கு முந்தின வசனம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்குது, மோவாப், யோதோம், பிலிஸ்தியர். இந்த 3 பேரும் 3 மக்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பீப்புள். அவங்க அரணான பட்டணத்துக்குள்ளே அவர் அடைஞ்சிருக்கிறாங்க. அங்கே நம்மளால் போக முடியாத மாதிரி இங்கே குறிப்பிட்டிருக்காரு தாவீது. அப்போ இது மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு யாத்ராகமத்தில் கொடுத்துருக்குது, இஸ்ரேல் மக்கள் இங்கே வெளியில் வரும்போது அவங்க அரணான பட்டணத்துக்குள்ளே உள்ளே போக முடியாமல் இருந்தாங்க. அப்போ அதுக்கு வெளியே வர முடியாமல் இருந்ததுக்கு காரணம், அவங்க பாவத்தினால மூழ்கி இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் அவங்கள்ட்ட அந்த மக்கள் கூட வரமாட்டேன்னாரு. என்ன காரணம்னா, பாவத்தினால இருந்தனால வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து கெஞ்சினார், ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் இந்த மக்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்கள் எவ்வளோ பெரிய மக்கள்னு நாங்கள் காமிக்க முடியும், நீங்கள் வராமல் எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனால் மோசையோட இயக்கத்தை கேட்டு ஆண்டவர் அவங்க கூட போனனால தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க, ஏதேமின் மேல் என் பாதரட்சியை போடுவேன்ட்டு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் அவங்க கூட வருவார். அதனால் பாதரட்சியை போடுவேன், பிலிஸ்தியரின் மேல் ஆர்ப்பரிப்பேன், பிலிஸ்தியரையும் ஆண்டவர் வெட்டி கொள்வார். இது மூலமாக அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷருடைய உதவி விருதா. நம்ம என்னதான் மக்கள்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டிருந்தாலும் ஒரு காலத்தில் அது கைவிட்டு போயிடும் நம்மளை விட்டு. என்றைக்குமே ஆண்டவர் தான் நம்ம கூட இருப்பார். ஆண்டவரோட உதவி என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. நம்ம இப்போ ஒரு ஆள் நமக்கு உதவி பண்ணுறாங்க, அந்த மக்கள் நம்மளை விட்டு போயிருந்தாலும் நம்மளை அவங்க இப்போ யோசிப்போம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருந்திருந்தால் நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்களே. பட் நம்ம எப்போவுமே யோசிக்க மாட்டோம். சில மக்கள் ஆண்டவர் நம்ம கூட இந்த இடத்துல இல்லையா அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அந்த உதவி பண்ண மக்களை தான் யோசித்து பார்ப்போம். ஸோ அதை நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஆண்டவரை தான் முன்னிறுத்தணும். எப்போவுமே அவர் தான் நம்ம முன்னே போகணும். ஸோ அதுதான் லாஸ்ட் போட்டு, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம்,
அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நம்ம எப்போவுமே ஆண்டவரை முன்னக்கூட்டி நடத்தினா அவர் வந்து நமக்கு வர எல்லா துன்பத்திலிருந்தும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் எல்லா ஒரு சத்துருக்கள் முன்பாகவும் நம்மளை வந்து முன்ன நடத்துவார், எல்லாத்தையும் மிதித்து போடுவார். நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம வந்து ஆண்டவரை நம்ம கூட வச்சுருக்கோமா இல்லை ஆண்டவரை நம்ம முன்னா வச்சுருக்கோமான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ எப்போவுமே நம்ம முன்னாடி தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளை வந்து ஆண்டவர் முன்னின்று நடத்துவார் என்பது நம்ம தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு சின்னதாக அருமையாக தம்பி விளக்கம் கொடுத்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய வெளிப்பாடு. என்னென்னா, ஜனங்கள் யாரை விட்டுட்டு முன்னேறி போக நினச்சாங்க, பின்பு யாரை அழைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சங்கீதத்தினுடைய மெயினான ஒரு கருப்பொருள். கர்த்தர் இல்லாத பிரயாணம், ஆண்டவர் நம்மளோடு கூட இல்லாத பிரயாணம் தான். பின்பு அழைக்கிறாங்க, ஆண்டவரை நீங்கள் வாங்க, எங்களை நடத்துங்கப்பா. அதுதான் அந்த பாட்டு. எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. எழுந்து நிற்போமா, தொடர்ந்து ஆராதிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். மத்தியில் இருக்கிற தம்பி ஆரோன் அவர்கள் இந்த நாளின் ஆராதனை நடத்துவாங்க. ஜெபம். எங்களை மதியமாக நேசித்து பண்ணிட்டு தின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளை கொடுத்த தேவருக்காய் கூடான கொடி சோஸ்திரம் ராஜா. இந்த நாளிலும் கூட எங்களை வருமனதாய் ஒரு இடத்துல கூட்டி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்த தேவருக்காய் கூடான கொடி சோஸ்திரம் ராஜா. இந்த துதி ஆராதனை வேலையிலும் கூட என் தேவன் நீங்க எங்களோட பேசுங்க. உங்களுடைய பரிசுத்த நாமம் இங்கே உயர்த்தப்படுவதாக ராஜா. நடத்துங்க ஆவியானவர், இங்கே வாசம் செய்யுங்க. எங்கள் பாவங்களை கழுவி தூய்மையாக்குவரே, உமக்காய் ஓடோடி வந்தோம் ஐயா. நீர் எங்களை கண்ணோக்கி பாருங்க. ஆவியானவர் மீண்டும் இந்த இடத்துல வாசம் பண்ண கிருபை தாருங்க ராஜா. ஆவியானவரே, அன்பின்
எங்கள் கலங்களை எல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு நாளும் வடிநித்து வந்தீரே. எவ்வளவோ தேவையில் இருந்த போதிலும் கூட என் தேவன் அதை நிறைவேற்றினீர். அப்பா பிதாவே, அன்பான தேவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் தேசம் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் தேசம் தேடி வந்தேன். மையானை அழைத்து நீராய் மாற்றி வைத்தீராமே. மையானை அழைத்து முத்தங்கள் கொடுத்து நீராய் மாற்றி தாழ்மையிலிருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையிலிருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். பலனாலே என்று கண்ணீரை துடைத்து தரப்பட்டு சொன்னபடி நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுவரை நடத்தி வந்த தேவன், நமக்காய் எவ்வளோ கல்வாரி மலையிலே நம்மளுக்காய் ரத்தத்தை சிந்தின தேவன், அவர் நாமத்தை சொல்லி துதிக்க எவ்வளவு நம்ம மறுதளிச்சு அவர் மறந்து போனாலும் கூட என் தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் கூட காலையில் நம்ம எந்திரிப்போமான்னு தெரியாது. என் தேவன் அவர் நம்மளை எவ்வளோ வழியில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவளுக்கு எவ்வளோ கோடான கோடி நன்றி செலுத்தணும் தெரியுமா? இதுவரை உதவினர் தேவன்.
எங்களுக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் கூட எங்களுக்காக வாதாட யாரும் தேவையில்லை. நீர் உண்டு, நீர் போதும் ராஜா. எவ்வளவோ தேவைகள் இருந்தாலும் கூட நாங்கள் சோர்ந்து போவதில்லை. உம்மால் மட்டுமே முடியும் ராஜா. நாங்கள் கலங்கின நேரங்கள் எல்லாத்துலேயும் எங்க கூட இருந்தீங்க. வாடி போய் துக்கப்பட்ட நேரத்தில் கூட எங்களோடு கூட இருந்து நீங்கள் வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. எவ்வளவு தூரம், எவ்வளோ உறவுகள் மறந்தாலும் கூட நீங்கள் என்னை மறப்பதில்லை. எவ்வளோ காலங்கள் மாறிடுச்சு, ஆனால் நீங்கள் எங்களுக்காக நின்று பேசக்கூடிய தெய்வராஜா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நேர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நேர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நேர் என்னை மறப்பதில்லை, காலங்கள்
கடைசி வரை உம்மோடு நாங்கள் கூட இருக்க நீர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க. உற்சவமாய் ஒரு பாடலை கூட கடைசியாய் பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம். யாசை வரும் பருவதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன்.
சமூகத்தில் உற்சாகமாய் ஆராதிச்சிருப்பீங்க. கட்டாயம் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசு பிலால் செய்தீங்களப்பா. ஓ இம்மானுவேலரே, 11 மாதங்களை கரம் பிடித்து நடத்தினீங்களே, எங்களை யார் நடத்தக்கூடிய சுவாமி? மனுஷன் நடத்தக்கூடியமா? முடியாது. அனுரமுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருந்து சொல்லி. அனுரே, அப்படிப்பட்ட நம்முடைய வார்த்தைகள் 11 மாதங்களும் எங்களை நடத்தினதப்பா. இந்த 11 மாதங்களும் என்ன தேவை அப்பா, என்ன சூழ்நிலை என்று எங்களை நடத்தி இருக்கிறீங்க. ஒருவேளை எங்களுக்கு சுகவீனம் வந்திருந்தா கூட மருத்துவராக எங்களை அருகில் இருந்து அனுரே எங்களை நடத்தி இருக்கிறீங்க. ஒருவேளை பலவீனம், அனுரே விசுவாச குறைச்சல் வந்த பொழுதெல்லாம் சுவாமி நல்ல ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்தினீங்கப்பா. இந்த 12வது மாதத்துக்குள்ளா பிரவேசித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் எங்களை நடத்தி புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க எங்கள் ஜீவனும் தீர்காயுசுமானவர் நடத்தி செல்லும்படியாய் தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒருத்தவங்க தான் கரம் தூக்கி ஹல்லேலூயான்னு. எங்கள் மூத்த சகோதரி விசுவாசமே இல்லை போல, குறைவாக இருக்கு, ரொம்ப குறைவாக தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச குறைச்சல் மட்டும் உண்டாகக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், விசுவாசம் இல்லாத எந்த மனுஷனோ மனுஷியோ அவர் ஜீவிக்கிறவர் என்பதை நீங்கள் உணர முடியாது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம்தான் என்ன செய்து நம்மளை கர்த்தருடைய சமூகத்திலே நெருங்க செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நெருங்க செய்கிறது. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்துக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கு தத்துவம், எல்லா வாக்கு தத்துவங்களும் நன்மையானவைகள் தான், ஆனால் அதில் ஒரு எச்சரிப்பை இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்தார். ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னதான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் கிறிஸ்மஸ் நிகழ்வுகளில் இருந்தாலும் ஒரு எச்சரிப்பு நமக்கு நம்மளுடைய லைஃப்பில் கட்டாயம் தேவை. பிரியமான திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நான் பேசுகிறேன், நீங்கள் விசுவாசிப்பீர்களாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்களாக என்று பேசுகிறேன். என்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையை பேச உட்கொள்ள ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எங்களை அதுக்காக அழைத்தீங்கப்பா, அதில் நிலைத்திருக்க செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எபிரேயருக்கு எழுதின நிருபம் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம்
ஒரு நிமிஷம். அப்போ எல்லாரும் பைபிள் வச்சுருக்கவங்க யார் கையில்? ஒருவேளை மொபைலில் பைபிள் வச்சுருக்கவங்க யார்? பைபிள் யார் கொண்டு வந்திருக்கிறா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பைபிள் வச்சுருக்கீங்க? திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் பகுதியை நான் வாசிக்கிறேன். இதிலிருந்து சொன்னால், நம்மை சுற்றி நிற்கிற, எல்லாரும் வாசிப்போமா? மொபைல் வச்சிருந்தா கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய ஆமென். யாரை குறித்து ஓடணும்? யாரை இலக்காய் வைத்து ஓடணும்? அவர் தான் அந்த மாதத்தின் பாலகன். வருடம் முழுவதும் அவர் தான். ஆனால் இந்த மாதத்தில் பாலகனாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டால், இந்த பாலகனானவர் பார்த்தீங்கன்னா பல பரிணாமங்களில் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசாயா எல்லாருக்கும் 9:6 நல்லா தெரியும். 6:9 அதில் பார்த்தீங்கன்னா அவருக்குரிய 4 விதமான நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 2 விதமான நாமம் மிக முக்கியமாய் நாம் கருதப்பட வேண்டியது, நம்ம லைஃப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளின் ஆராதனையில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, என்ன முதல் பாடல் பாடணும் ஆராதனையில்? எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாங்கப்பா. பாருங்க, இந்த ஆவியானவர் தான் ஆலோசனை தர முடியும். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, தம்பி அருமையான எல்லா பாடல்களையும் ரொம்ப அருமையாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்மளை நடத்துவதற்கு எந்த மனுஷனும் முடியாது. ஒருவேளை கணவன் மனைவிக்கு ஆலோசனை சொல்லலாம், மனைவி கணவனுக்கும் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் ஆலோசனையில் மிக வல்லமை உள்ளவர் ஆவியானவர் மாத்திரமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நான் இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், மகனை மறந்துடாத, உலகம் கேட்டுக்கு முன்பதாய் காணப்படுகிறது. என் வருகையிலே நீ வர வேண்டும் என்று சொன்னார். என் வருகையிலே திருமக்களே, நீங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாய் நீங்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், மிக முக்கியம், நம்மகிட்ட பாவம் அணுகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழ்கிற உலகமானது கொடூர பாவம் நிறைந்த உலகம். ஹல்லேலூயா. இதில் நம்மளை எப்படி பாதுகாத்து நடத்தணும்னு சொல்லி ஆலோசனை தரக்கூடிய ஒரே ஆவியானவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லித்தர்றாரு அங்க? விசுவாசம் என்ன செய்தான்? யாரால துவக்கப்படுதான்? இயேசுவாலே துவக்கப்படுகிறது. நாம் மரண நாளில் பரலோகத்தில் இருப்போம் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை முடிக்கிறவர் அவராக தான் இருக்க முடியும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு முந்தின அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விசுவாச பட்டியல் இருக்குது. ஒரு பெரிய விசுவாச பட்டியல். எத்தனை வசனம் இருக்குது? எத்தனை பேர் படிச்சீங்க? அதை 40 வசனம் இருக்குது. எத்தனை பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் அதில் எழுதப்பட்டிருக்காங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை தீர்க்கர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? எத்தனை பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? பிரியமான திருச்சபையை நம்ம ஒரே ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளணும். இந்த பாலன் பிறந்தது எதற்காக? சரி, கடந்த வாரத்தின் மெசேஜ் என்ன? எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? கடந்த வாரத்தின் செய்தியினுடைய தலைப்பும் செய்தியும் என்ன? என்னப்பா? 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 கேட்கல, காது கேட்க மாட்டேங்குது. வயசாகிக்கிட்டே போதில்ல, சரியா கேட்க மாட்டேங்குது. என்னப்பா? பொறுமையா இருக்கணும். வேற Praise the Lord. இருள் நீங்கி போகணும். இருள், அந்த இருளான உலகம் தான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சத்தின் அண்டைக்கு அழைத்து செல்ல மறுக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சத்தின் அண்டைக்கு வருவதற்கு, இந்த பாலகனை சரியாய் அறிந்து விசுவாசிப்பதற்கு நம் கண் குருடானவர்களாய் மாற்றி விடுகிறது, செவித்தனம் உள்ளவர்களாய். சரி, இந்த நாள் சங்கீதம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த
அந்த சங்கீதத்தில் என்ன சொல்லி முடிச்சாங்க தம்பி? ஆண்டவரை முன்பா வைங்க, அவர் இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி சொல்ல முடியாது. நீங்கள் பேசுனா கர்த்தருடைய வார்த்தை என்ன அதிகமாக பேச முடியும். ஹல்லேலூயா. பேசுங்க பிரியமான பிள்ளைகளை. நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண கர்த்தருடைய வார்த்தையின் விளக்கங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டங்களும் திருச்சபையின் ஒவ்வொரு மாதத்தின் பிரயாணமும் எப்படி தெரியுமா செய்திருக்குது? திருச்சபையை நிறைய பண்ணியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை செய்கிற மனுஷனுக்கு பரலோகத்தில் கிரெடிட் அதிகம். திருச்சபையின் மனுமக்களை திருச்சபையிலே கூட்டி சேர்க்கிற அநேகர் உண்டு, விசாரிக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொரு தொலைபேசியிலும் அநேகரை விசாரித்து ஒரு பெரிய கிரெடிட் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? பரலோகத்தில் அமைந்திருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மனுஷனுடைய மகிமைக்கல்ல, இது மனுஷனுடைய மகிமைக்கல்ல. சரி, அதுக்கு முந்தின வாரத்தின் செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஏன் சடுதியாய்? எத்தனை பேர் அது அந்த விஷயத்தை படித்து பார்த்துருக்கீங்க? ஏன் சடுதியாய்? பிரியமான திருச்சபையை மறந்துடாதீங்க. நம்ம திருச்சபைக்கு வரும்போது மாத்திரம் வேதாகமத்தை எடுக்கக்கூடாது. பிரியமான திருச்சபையை நீங்கள் மொபைலில் வச்சுருந்தா கூட, அன்றைய தினம் திருச்சபையை நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் சிலர் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் வருது உங்களுக்கு, அதை மாத்திரம் வாசிக்கிறவங்களா விட்டுட்டு போயிடாதீங்க. கர்த்தருடைய வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகாரந்தோறும் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வருடத்தின் கடைசிக்கு ஆண்டவர் எப்படி அழைத்து வந்தார்னா, ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்கிறதுக்கும் நேரம் போதாது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நேரம் போதாது. பிரியமான திருச்சபையே, நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எப்படி நடத்துகிறார் பார்த்தீங்கன்னா, அவர் தோளின் மீது வைத்து நம்ம நடத்துகிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அதிகமாக உணர்ந்திருக்கிறேன். 11 மாதங்களும் கர்த்தர் என்னை நடத்தின விதம் மிக அதிகம், மிக அதிகம், மிக மிக அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 11 மாதத்திலும் நான் ஒரு நாள் கூட கூனி குறுகி உட்கார்ந்ததே கிடையாது. என்ன தெரியுமா எப்போதும் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது? விசுவாசத்தில் பலவானாயிரு, ஓ விசுவாசத்தில் பலவானாயிரு. நீ விசுவாசிக்கிற காரியம் உனக்கு கர்த்தர் தருவார். நீ காத்திருந்தா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை நடத்த வல்லவர், அவர் உயர்த்த வல்லவர். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த விசுவாசம்தான் 12வது மாதத்துக்குள்ளாக என்னை பிரவேசிக்க செய்தது. பிரியமான திருச்சபையை, அதனால தான் மறுபடி வாசிப்போம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஏன் பொறுமையோட ஓடக்கடவோன்னு வேதம் சொல்லுது? நிறைய பேர் பொறுமை இழந்துருவோம், சரிதானே? மனுஷிக வாழ்வில் பொறுமை இழந்து போயிடுவோம். இந்த பொறுமை இழக்காதபடி இந்த வேத வசனங்கள் என்ன செய்யணும்? நம்மளை உயிர்ப்பித்து நடத்தணும். அப்படின்னு சொன்னால் என்ன வேணும்? பொறுமை நமக்கு வேணும். ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பேஷன்ஸ்னு. பொறுமை வேணும். இந்த பொறுமை இல்லாட்டி குடும்பமாய் கூட வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமாக இருக்கிறவங்களை குறித்து நான் சொல்கிறேன். பொறுமை இல்லை கணவனுக்கு மனைவிக்குன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், குடும்பமாய் கூட நீடித்திருந்து வாழ முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு காரியம் நடைபெறாது. குடும்பத்தில் ஆலோசனை இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தர் யாருக்கோ பேசுகிறாரு. நான் திருச்சபையை நான் சொல்லுகிறேன், பொறுமை கணவனுக்கு மனைவிக்கு இல்லைன்னு சொன்னால் திருச்சபையை கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் யாருக்கோ பேசுகிறாரு. நான் உறுதியாக சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்ல முடியும். குடும்பத்தில் ஒருபோதும் சமாதானம் நிலைத்திருக்க முடியாது. பிரியமான திருச்சபை, ஏன்னு கேட்டிங்கன்னா, கணவனும் மனைவியும் நீங்கள் செபிக்கிறவங்களா இருக்கணும். ஒருவேளை கணவன் செபிக்க தவறிட்டா மனைவியானவள் கண்ணீர் விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா காரியத்தையும் விண்ணப்பம் பண்ணி செபிக்கிறவளாய் காணப்படணும். அதே போல தான் சொல்கிறேன், அதுக்காண்டி ஆண்களுக்கு செபிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. கணவனும் மனைவி, பிரியமான திருச்சபையை, அப்படிப்பட்ட வாழ்வு கிறிஸ்து தருகிறார். மனுஷன் தர முடியாது. பிரியமானவர்களே, கிறிஸ்து மாத்திரமே, இந்த பாலகனாய் பிறந்தவர் மாத்திரமே தர முடியும். எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வரை. இரவின் 4ஆம் ஜாமத்தில்
இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். சோதரம். 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 ஆமென். போதுங்க. என்ன சொன்னார் இயேசு? அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசுறாரு. அப்பா, அற்ப விசுவாசியே. விசுவாசம் இல்லாமல் உட்காந்துருக்கியா? யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் உட்காந்துருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அற்ப விசுவாசியை பேதுருவோடு பேசினவர் நம்மளோடு கூட பேசுகிறார். விசுவாசத்தில் குறைவுள்ளவங்களா மாத்திரம் எந்த சூழ்நிலையில் இருந்துடாங்க திருச்சபையின் பிள்ளைகளை. மனுமக்கள் ஒவ்வொருவரும் மறந்து போகாதபடி 11 மாதங்கள் எப்படி கடந்து வந்தோன்றதை மாத்திரம் நினைங்க. பல மனிதர்கள் உதவி செய்திருக்கலாம். அதுக்கு ஒரே ஒருவர் காரணம் இருக்கிறது. த காட் ஆஃப் ட்ரினிட்டி என்று அழைக்கப்படுகிறார். த காட் ஆஃப் ட்ரினிட்டி என்று எப்படின்னு கேட்டிங்கன்னா திரியேக தேவன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். இன்னும் நடத்த வல்லவராய், இம்மானுவேலராய், உங்களோடு கூட என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் திருவிழம் பற்றி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன்? திருச்சபையின் பிள்ளைகளை, நமக்கு ஒரு தேவ பயம் இருதயத்தில் ஆளுமை செய்யும் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், எந்த குடும்பமும் கர்த்தருக்கு முன்பதாக ஒருபோதும் மனமடி அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மனமடி அடைய மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா இந்த உலகமானது பார்த்தீங்கன்னா பாவ இருளினாலே அவ்வளவு நிறைந்திருக்கிறது. ஏஐ சர்ச்சா எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? மீடியாவில் எத்தனை பேர் பார்த்தீங்க? பேசுங்க, பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்ல, பேசுங்க. ஏஐ சர்ச் எத்தனை பேர் பார்த்தீங்க? மீடியாக்குள்ள பாருங்க, கை உயர்த்துறாங்க. பார்த்தேன்னா ஆமாம் பார்த்துருக்குறோம். மீடியா பார்த்தனால தப்புன்னு நான் சொல்லல, நிறைய விஷயங்கள் தெரியவும் வேணும்ல. பாருங்க, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? சபை இது யாருடைய காலம்? நிறைவேறுது வார்த்தை. பிரியமான திருச்சபையை உணர்ந்து கொள்ளுங்க. வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பூமியில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. பிரியமான திருச்சபையை ஏன்னு கேட்டிங்கன்னா சபைக்கு பாஸ்டர் வேணாம். சபையை யார் நடத்துகிறா? எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு உள்ள உலகம். பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது உலகம். அப்போ இதற்கு மத்தியில் நீங்கள் நானும் நம்ம எப்பொழுதும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், விசுவாசம் உடையவனாய் இருன்னு சொல்றாரு. யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே, நீ என்ன செய்யி? விசுவாசத்தோடு. அதனால தான் கடைசி வரை கேட்டார் ஆண்டவர். பேதுருக்கிட்ட மட்டும் ரொம்ப சந்தேகப்பட்டு கேட்குற மாதிரி கேட்டார். எத்தனை பேர் அதை வாசித்திருக்கீங்க? எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? ஒரு சில பேர் மட்டும் சொல்றீங்க, என்ன நேசிக்கிறியா? ஆண்டவர் கேட்குறாரு, என்ன நேசிக்கிறியா? Do you love me? Do you love me? நீ என்ன நேசிக்கிறியா? மகனே மகளே என்ன நேசிக்கிறியா? இந்த பாலகனை கொண்டாடுறீங்க, ஆனால் இருளில் இருக்கிறீங்க. இதுதான் கர்த்தர் தந்த எச்சரிப்பின் வார்த்தை. ஆண்டவரை நேசிக்கிறீங்க, இந்த பாலகனை கொண்டாடுகிறீங்க, ஆனால் என்ன செய்றீங்க? இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. பிரியமான திருச்சபையை, நான் திருச்சபையை பார்த்து எப்பொழுதும் பேசுகிற காரியம், திட்டமாய் கர்த்தர் தருகிற வார்த்தையின் எல்லா விதமான வெளிப்பாடோடு கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தையை கொடுக்கறதுக்கு கூட காத்திருக்கிறோம். அடிக்கடி தம்பி எட்வின் பேசுவார் என்னோடு கூட. என்னண்ணே இப்படி 10ஆம் மாதத்தில் கேட்டார் என்னை பார்த்து, என்னண்ணே இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு ஆண்டவர், பயமாக இருக்குண்ணே அப்படி சொன்னார். வாசிக்கிறதுக்கே பயமாக இருக்குண்ணே, எப்படின்னே இதை பேசுறது? ஏன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் பேசும் பொழுது நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் பின்மாற்றத்துக்குள்ளாய் போய்விடாதபடி
முன்னேறி செல்லக்கூடிய மிகப்பெரிய விசுவாசம் நமக்குலாம் இருக்கணும். அதனால தான் பேதுரு சொன்னார், அற்ப விசுவாசியேன்னு சொன்னார். இந்த அற்ப விசுவாசம் நமக்குலாம் இருக்கக்கூடாது. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரையில் உள்ள வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இதை சொன்னது யாரு? தாசனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல். பாருங்க, என்ன ஒப்புவிச்சாங்களா? சீஷருடைய மனதை திடப்படுத்தி. இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகளை நம்ம ஒருவேளை திடமனதின் ஆவியோடு கூட இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அந்த திடம் இல்லாமல், ஒருவேளை நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இல்லாமல், நமக்கு ஒருவேளை சரியான விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டின் முடிவுக்கு வந்திருக்கிற நாம், இந்த வருடத்தில் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை எப்படி நடத்தினார் என்பதை ஒவ்வொரு குடும்பத்தாரும் விசுவாசிக்கணும். அதே மாதிரி தனி மனிதர்கள், வாலிப பிள்ளைங்க, தம்பி ஏசுராஜ், தம்பி ஜேம்ஸு, புதுசாக வந்திருக்க தம்பி கிறிஸ்டி, வெங்கடேஷ் தம்பி, இப்படி ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களை அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உலகத்துக்கு போல வெள்ளிக்கிழமை தோறும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கிற சமயம் என்ன செய்கிறாங்க? இந்த உலகத்திலே வேறொரு கூடாரம் உண்டு, அந்த கூடாரத்துக்குள்ளாய் வந்து விடுறாங்க. ஹல்லேலூயா! எதற்காக? குடும்பமே வாலிப பிள்ளைகளை. அது மாதிரி நம்ம வாலிப பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க. அது மாதிரி வாலிப ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று தங்களை நியமித்து கொள்ளுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்காலத்தை குறித்து இன்னும் சரியாக அறியலை. ஆண்டவர் சொல்வார், என்ன போல யாராவது வருங்காரியத்தை உங்களுக்கு அறிவிக்க முடியுமா? ஆண்டவர் கேட்குறாரு. யாரை பார்த்து தெரியுமா? எப்ராயிம் பிள்ளைகளை பார்த்து கேட்குறாரு. எப்ராயிமை பார்த்து கேட்குறாரு, வருங்காலத்தை குறித்து என்ன போல வெளிப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டா? பிரியமான திருச்சபையே, சீஷர்களாகிய நாம் திடப்படாதபடி மற்றவர்களை எப்படி திடப்படுத்துவோம்? மற்றவர்களை எப்படி திடப்பட பண்ணுவோம்? இதுதான் கடந்த வாரம் கூட அருமையாக சொன்னாங்க. பல வசனங்களை மேற்கோள் காட்டினாங்க அருமை சகோதரன். இருள் நீங்கி போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தெளிவாக வசனத்தில் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா! தெளிவாக வார்த்தையானவர்களே நிலைத்திருக்கணும். இருள் என்ன செய்யும்? நீங்கி போய்விடும். இந்த விசுவாசம், இந்த இருளானது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, உலகத்தில் பல காரியங்கள் நம்ம வந்து சேரும்படியாக. யோபு அமர்ந்திருந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யோபு அங்கெல்லாம் விசுவாச வார்த்தையை பேசுகிறார். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அதை? எத்தனை பேர் யோபு பேசுகிற விசுவாச வார்த்தையை படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் படித்த நீங்கள் ஒரு காரியத்தை உணர்ந்திருக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம் நம்ம உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம உலகம் நம்மளை என்ன செய்துரும். இல்லை பிரியமானவர்களே, உலகம் நம்மளை சரியாக நடத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம வாட்ஸ்அப் குரூப் எடுத்துக்கங்க, பலவிதமான மெசேஜஸ் வருது. அதில் தீங்கானவைகள் வருது, அவைகளில் இன்னும் ஆபாசமானவைகள் வருது, அவைகளில் இன்னும் பல நான் சொல்ல தயங்குகிறேன், பல விதமான காரியங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா வரும். இவைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவைகள் எல்லாம் உலகத்தில் நடக்கிறவைகள். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன காரியத்துக்கு வேண்டி ஒரு மனுஷன் அலைஞ்சு திரியிறான். எப்படி தெரியுமா? எத்தனை பேர் பேஸ்ட் வாங்கும் பொழுது அந்த பேஸ்ட்டில் அது ஒரிஜினலாக அது டூப்ளிகேட்டான்னு அறிய முடியும்? ஒரு பேஸ்ட் தான். பாருங்க, வேகமாக சொல்கிறீங்க, இது எப்படி தெரியும்? மீடியாவில் பார்க்குறதுனால தானே. பெரிய மீடியா இருக்குங்க, இதை பார்க்குறதே இல்லைங்க. ரொம்ப பெரிய மீடியாங்க, இதை வாசித்து முடிக்க முடியாதுங்க. பல ஆண்டுகளாய் வாசித்து வருகிறோம். திருச்சபையை நடத்தக்கூடிய ஆசாரியத்துவத்தை தருகிறவர் இங்கே ஒரு மீடியாவை கையில் கொடுத்துருக்கிறாரு.
இது சரியாக வாசித்து அறியாமல் போயிட்டோன்னு வைங்களேன், மீடியா தான் நம்மளை நடத்தும், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நடத்தாது. பிரியமானவர்களே, நீங்கள் திடப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரும் இருளை நீங்கள் நீக்குகிறவர்களாய் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒளி தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் அவர்களுடைய ஒரு இருளை நீக்குவதற்கு நீங்களும் நான் ஆயத்தமா? நீங்களும் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? பிரியமான திருச்சபையை, அது உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து கேட்குற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். மற்றவர்களுடைய இருள் நீக்குகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட நியமம். புதிய கவர்னன்ட் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? புதிய கவர்னன்ட் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா புதிய கவர்னன்ட்? பாஸ்டர்மா தலையாட்டுறாங்க. என்ன புதிய கவர்னன்ட்? புதிய கவர்னன்ட் அதா? இல்லைங்கப்பா, இல்லைங்கப்பா. அன்பு செலுத்துறது ஒரு கவர்னன்ட் தான்ப்பா. ஆனால் ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. புதிய உடன்படிக்கை, அதுதான் புதிய உடன்படிக்கை ஆண்டவர் பண்றாரு. கவர்னன்ட், புதிய கவர்னன்ட் ஏற்படுத்துறாரு பாருங்க. பழைய நியமங்களின் பிரகாரம் உள்ள கவர்னன்ட் வேற. அப்போ புதிய கவர்னன்ட் எப்படி ஏற்படுத்துறாரு தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல். அப்போ ஏங்க இந்த பாவம் மன்னிப்பு? எதற்காக பாவம் மன்னிப்பு? எத்தனை பேர் பாவம் செய்துட்டீங்க? ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆண்களை குறைத்து மதிப்பிடலை. சிலர் ஸ்மோக் பண்ணுறாங்க, சிலர் ட்ரிங்க் பண்ணுறாங்க, சிலர் இன்னும் பல காரியங்களில் உலகத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஈக்குவலாக பெண்களும் ஈடுபடுறாங்க, தெரியுமா? எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? இன்னைக்குள்ள உலகம் அப்படி, இன்னைக்குள்ள உலகம் அப்படி, சரிங்களா? ஏன்னா இது மாதிரி காரியங்கள் உலகத்தில் அதிகமாய் என்ன செய்யுது? இருளை கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் நானும் எந்த விதத்தில் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கென்று அழைத்தார். அல்லேலூயா. அழைத்தவர் அநேகர் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் மாத்திரமா. இதில் நீங்கள் நான் இருக்கிறோமா? இதில் நீங்கள் நான் இருக்கிறோமா? செல்வின் பிரதர் என்னமோ தலையாட்டுறாரு. இல்லை பிரதர் அப்படின்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர். ஏன்னா இந்த தெரிந்தெடுப்பு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் விலையேற பெற்ற அவருடைய ரத்தம் சிந்துதல். ஏன் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைங்க? ஏன் பாவம் மன்னிப்பு இல்லை? பேசுங்க. ஏன் பாவம் மன்னிப்பு இல்லை? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஏன் இல்லை? எது? ஆமென். புதிய ஏற்பாட்டில் வந்தாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தெரியலையா பிரியமான திருச்சபையே? ஏன் நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக தான் வேதாகமத்தை வாசிங்க. த நியூ கவர்னன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறவர் கொடுத்த சாக்கிரமங்கள். ஹல்லேலூயா. திருச்சபையின் சாக்கிரமமாய் கொடுக்கப்பட்டது த நியூ கவர்னன்ட். இந்த புதிய உடன்படிக்கை தான் உங்களை என்ன செய்து தெரியுமா? கிறிஸ்துவின் அருகே நெருங்க செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரமான யாவற்றை என்ன செய்றார் ஆண்டவர் நம்ம விட்டு நீக்கிட்டு என்ன செய்றாரா? விசுவாசத்தை துவக்குகிறார். சரி, இன்னொரு வசனம் கூட எடுத்தவங்க நீங்க வாசிங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபித்து தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. போதுங்கப்பா. பாருங்க, இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாது? தெரியும்.
இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் உள்ளதை வாசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? பைபிளை பெரட்டாதீங்க, நான்சி பைபிளை பெரட்டாத, ஒரு நிமிஷம். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? திருச்சபையை தயவாய் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதாகமத்தை வாசிங்க பிரியமானவர்களே. அதுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? பிலிப்பு பட்டணத்துக்கு போக அவர் எத்தனிக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மக்கதோனியாவுக்கு போன்றாரு. ஆனால் பிலிப்பு பட்டணத்தில் இறங்கி என்ன தெரியுமா செய்கிறாரு? அங்கே ஒரு மேடை உண்டு, அதற்கு பேர் மார்ஸ் மேடை என்று. அந்த மேடைக்கு பேர் என்னவா? மார்ஸ் மேடை. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பவுலை பயன்படுத்தி பகிரங்கமாய் பேசுகிறார். அவர் ஜீவிக்கிறவர் என்று பேசுகிறார். அங்கிருந்த சில யூதர்கள், சில கிறிஸ்தவர்கள், நம்மை போல சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? பவுலை அடித்து நொறுக்கி அங்கே உள்ள அதிகாரி கைகளிலே ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்து ஜெயிலில் போடுறாங்க. அந்த சமயத்தில் ஜெயிலில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க? பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க தங்களுடைய கட்டுகளில். இன்றைக்கு எத்தனையோ பேர் திருச்சபையை நான் சொல்லுகிறேன், நாம் இன்னும் 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 இருளிலே இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படாத காரணமாக இருக்கிறது. திருச்சபையை கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார். இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது. பிரியமான திருச்சபையை, இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும்னு சொன்னார் ஒரு பவுலாக, ஒரு லீதியாளாக நீங்கள் எழும்பும்படியாய் உங்களை அழைக்கிறார். ஒரு பவுலாக, ஒரு லீதியாளாக எழும்பும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். பிரியமான திருச்சபையை, ஏன்னு கேட்டிங்கன்னா பவுல் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி தூக்கி கொண்டு போட்டுடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், மறிச்சு போனான் பவுல் அப்படின்னு. ஆனால் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நானும் மறுபடியும் வேலை முடியலன்னு சொல்லி அனுப்புகிறார். யார்? உண்டாக்கினவர். அந்த பகுதியில் 29-30 வசனங்களை பாருங்களேன். தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி விழுந்து அழைத்து வந்து, போதுங்கப்பா, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பிரியமான திருச்சபையை, நான் ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு யார் கேட்டா? யார் கேட்டா? சிறைச்சாலையின் காவலன் கேட்டான். இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பிரியமான திருச்சபையை, நீ ஏன் தயங்குகிறாய்? நீ ஏன் தயங்குகிறாய்? உன் உள் மனதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவி. நீ ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒரு சிறைச்சாலை காவலில் இருந்த ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னு கேட்குறான் பவுலுக்கிட்ட. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பவுல் சொல்லி பாருங்க. உடனே ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. உடனே ஒப்பு கொடுத்தான். ஏன் நான் சொல்கிறேன்? பிரியமான திருச்சபையை, நம்ம உண்மையாக ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்ல வரேன், நீங்கள் ஒப்பு கொடுக்கறதா இருந்தால் உண்மையாக ஒப்பு கொடுங்க. யாரையும் பலவந்தமாய் ஸ்நானப்படுத்த முடியாது. என்னுடைய வெளிப்பாடே கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வெளிப்பாடு. யாரையும் பலவந்தப்படுத்திடாது. தே சரண்டர், யூ கிவ் த பேப்டிசம். அதுதான் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, யாரையும் நிர்பந்தப்படுத்தி நீ ஸ்நானப்படுன்னு சொல்கிறது எங்கள் ஆசாரியத்துவத்துக்கு கொடுத்த வேலை அல்ல. நான் உண்மையை சொல்லுகிறேன், உண்மையை பேசுகிறேன். இந்த இருக்கிறாரு தம்பி எட்வின், தம்பி யாரையாவது பலவந்தப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? தம்பி பிரவீன், கொடுக்க முடியுமா? நீ எடுன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? முடியுமா? ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க மறந்துடாதீங்க. யாரும் பலவந்தப்படுத்த முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இருதயத்தில் என்ன செய்யுங்க? ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவிக்கிறார்னு விசுவாசிங்க. பேதுருட்ட சொன்னார், அற்ப விசுவாசியே. இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு திருச்சபையை, அற்ப விசுவாசியே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வசனத்தை அனுப்புனா பரத்திலிருந்து என்ன செய்யும்? அது தன் வேலை செய்துவிட்டு மறுபடியும் என்னிடத்துக்கே வரும்.
அப்போ எவ்வளோ வல்லமை பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்கும்படியாய் தன் கட்டுகளில் இருந்தாங்கன்னா, உங்களை என்னை அழைத்தவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் தேவன், எவ்வளவு உண்மை உள்ளவர். நீங்கள் நானும் மறந்து போகாதபடி, பிரியமான திருச்சபையை மறந்து போகாதபடி நினைவு கூறுதலுக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய சிந்தப்பட்ட இரத்தமும் அவருடைய சரீரமும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை பெறுவதற்கு நீங்கள் நானும் என்ன செய்யணும்? விசுவாசித்து ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசோப்பிலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோப்பிலால் கழுவோ இன்றே சுத்தமாவோ, உறைகின்ற பனி போல வெண்மையாவோ, உறைகின்ற மனைவியானவள் மாறி போயிடுவான். ஆனால் மாறாத நேசருடைய அன்பு உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிறார். இது என் பிள்ளைங்க, இது என் சந்ததி சொல்றாரு. இது என் சந்ததி. எப்ராயிமே மறந்து போனேன்னு நினைச்சியா? மனாசே மறந்து போனேன்னு நினைச்சியா? எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் யார் தகப்பன் தெரியுமா? ஹல்லேலூயா. தெரியறனால ஆன்சரை உடைக்கிறாங்க போட்டு, அப்படியே தெரியுதே அப்படின்னு. ஆனால் தெரியாத பிள்ளைங்க நான்சி தெரிந்து கொள்ளணும், நம்ம பேசணும் அதை குறித்து. சரியா? ஏன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி பிள்ளைங்க நீங்கள் பேசுறது. ஆனால் அறியாத எத்தனை பேர் இருக்கிறீங்க பாருங்க. மனாசே யாருடைய பிள்ளை, எப்ராயிம் யாருடைய பிள்ளைன்னா தெரியல. பிள்ளைங்க பேசுகிறாங்க. சரியா பாஸ்டம்மா? சிரிக்கிறீங்க, சரிதானா? எப்ராயிம் யாரு? யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு தெரியாது. யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களோட பேர் என்ன? மனாசே, எப்ராயிம். பாருங்களேன், அப்படிப்பட்ட நேசம். அதனால தான் கடைசி வரை விடலை யாக்கோபின் சந்ததியை. யாக்கோபு பொழுதுபட்டு போகும்போது ஒரே காரியத்தை நினைவு கூர்ந்து செய்தான். ஒரே ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்து செய்தான். அந்த இடத்துக்கு பேர் தான் பெத்தேல். திருச்சபையே பெத்தாலாய் காணப்படுகிறாய், பெத்தேலாய் காணப்படுகிறாய். திருமக்கள் ஒவ்வொருவரும் பெத்தேலாய் உருவாகும்படியாய் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை மனுஷன்தான், எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பிரியமான திருச்சபையை தொடர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாய்
விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவும். இது ஏங்க பவுல் சொன்னாரு? ஏன் பவுல் அப்படி சொன்னாரு? நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு யாருக்கு முதலாவது உதவி செய்யணும்? விசுவாச குடும்பத்தாருக்கு. விசுவாச குடும்பத்தாருக்கு முதலாவது உதவி செய்திருக்கிறோமா? பிரியமான திருச்சபையை எண்ணி பாருங்க. இந்த நாளிலே பல காரியங்களை கர்த்தரங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன கேட்டிங்கன்னா, நமக்குலாம் விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? முதல்ல விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். இதை நிறைவேற்றணும்னு வைங்களேன், எபிரேயர் 13:16 நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான திருச்சபையை, நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுதெல்லாம் முதலாவது யாரை நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு யாரை நினைக்கணும்? விசுவாசம். அது நம்ம உறவாக இருக்கலாம், நம்ம திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா அந்த விசுவாசி இருந்தால் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். சரிப்பா, அவங்க வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது, கொடுத்துட முடியுமா? எல்லாரும் 5000 ரூபாய் உடனே கொடுத்துட முடியுமா? முடியலை. உங்களால் என்ன முடியும்? அதை கொடுத்து உதவி பண்ணுங்க. பாருங்களேன், என்ன செய்யறானா? ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கிறவன் யாருக்குன்னு கொடுக்குறானா? கர்த்தருக்குன்னு கொடுக்குறானா, மனுஷனை பார்த்தல்ல. பிரியமான திருச்சபையை, நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? முதலாவது விசுவாச குடும்பத்தாருக்கு. ஏன் அப்படி பவுல் சொல்லியிருப்பாரு? பவுல் ஏன் இதை மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாரு? ஆமென். அந்த சபையில் யாரெல்லாம் ஏற்றத்தாழ்வோடு நடத்தப்பட்டாங்க? பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா, பவுல் விசுவாசம் இல்லாதவர்களை விசுவாசிகளாய் மாற்றினார். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரத்யேகமாக கிரேக்க விசுவாசிகள். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதென்ஸில் இன்னமும் அது இருக்குதான், அநேக சிலைகளை உருவாக்கி வைத்து அதை விசுவாசிப்பாங்களாம். அந்த சிலைகள் எந்த திசையில் இருக்கோ அதை பார்த்து கேட்பாங்களாம், பேசுவாங்களாம். அது எங்கே போய் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த சிலை சொல்லுன்னு சொல்லி விசுவாசிப்பாங்களாம். இங்கே தான் ஒரே ஒரு காரியத்தை பவுல் நினைவு கூர்ந்து ஏதென்ஸ் பட்டணத்தில் சொல்கிறாரு. இப்போவும் இருக்குது அந்த பட்டணம். எத்தனை பேர் ஏதென்ஸ் எங்கே இருக்குது? இது நான்சி உதட்ட பிதுக்கிற. ஏதென்ஸ் எங்கே இருக்குது? கிரீஸில் இருக்குது ஏதென்ஸ். அப்படிதானா? சரிதானா? சரிதானா? என்ன எட்வினி, சரிதானா? சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஏதென்ஸ் பட்டணம் ஐரோப்பாவில் உள்ள இத்தாலிக்கு பக்கத்தில் தான் அது வருது. பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த பட்டணம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்க விசுவாசிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த கிரேக்க விசுவாசிகளை பார்த்து தான் பவுல் பேசுகிறாரு. நீங்கள் என்ன அறியாத ஒரு தெய்வம்னு சொல்லி எழுதி வச்சுருக்கீங்க, இவர் தான் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையா அங்கே பேசுகிறதுக்கு. இதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிச்சாராம். இங்கே பாரு, அறியாத ஒரு காரியம் இருக்குது, இதை பேச ஆரம்பின்னாராம். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறார். இந்த ஏதென்ஸ் பட்டணத்தில் தான் அந்த அறியாத ஒரு தெய்வத்தை மையமாக கொண்டு பவுல் பேச ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, சகோதரி சொன்ன மாதிரி அன்றைக்குள்ள திருச்சபையிலே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. அந்த ஏற்றத்தாழ்வுகள் போகும்படியாய் ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறாரு? பக்குவப்படுத்துகிறார். ஆண்டவர் பக்குவப்படுத்தி என்ன செய்கிறாரு? அவர்களை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். அடுத்த பகுதி நம்ம வாசிப்போம். நன்மை செய்யணும்னா மறந்துடாதீங்க, இந்த வசனத்தின் பிரகாரம் முதலாவது விசுவாசிகளுக்கு நம்ம செய்ய கடவும். சரி, அடுத்த வார்த்தை 2 கொரிந்தியர் 4:13. 2 கொரிந்தியர், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். உங்க முன்பதாக அதைத்தான் பேசுகிறோம். அருமையான அப்போஸ்தலர் எழுதி வச்ச விசுவாச வார்த்தையை பேசுகிறோம்.
இந்த விசுவாசத்தில் வளருவதற்கு தான் யோவான் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க. விசுவாசத்தில் வளர்ந்து ஓங்குவதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அதுக்கு முன்பதாக சில வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு முன்பதாக சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எங்க இணைந்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் ஆமென். போதுங்கம்மா. பாருங்க, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். என்னை விசுவாசிச்சிங்கன்னா நான் செய்கிற கிரியையில் அதிகமான கிரியைகளை செய்வான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆண்டவர், மெய்யாகவே என்பது ஆண்டவர் மறுபடி நம்மை வலியுறுத்தி காண்பிக்கிறார். அதை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த மெய்யாகவே இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கணும். விசுவாசத்தில் தான் நம்மளுடைய வாழ்வு தொடர்ந்து பிரயாணிக்கப்படணும் பிரியமானவர்களே. அப்போ இந்த விசுவாசத்தின் அளவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு மறுபடி நினைவு கூறுகிறார். மறந்துடாதீங்க, பாலகனாய் பிறந்த நானும் உங்கள் மத்தியில் உங்களுக்காய் எப்பொழுதும் ஜீவிக்கிறவராய் இருந்து கொண்டே இருக்கிறவராய் இருந்து கொண்டே இருக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்வு தான் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்திலே வளர்கிறோம். விசுவாசியே விசுவாசியே நீ, விசுவாசியே நீ, பாருங்க, இங்க ஒரு காரியம் சொல்லப்படுது. நம்மளுடைய விசுவாச அளவு குறையக்கூடாதுன்றதுக்கு தான் இங்க ஆண்டவர் எச்சரிப்பாய் நமக்கு சொல்லி தர்றாரு. எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 12 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். பாருங்க, சில வேளையில் ஆண்டவர் சிட்சிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி உணர்ந்து கொள்வோம்? கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், இது ஆண்டவருடைய சிட்சைன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாம் பிரியப்படுகிற எந்த குமாரனையும் நம்ம பிள்ளைகளை கண்டிக்காமே வளர்த்துருக்கோமா? அடிக்கடி ஜபா என்ற சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகமாக சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அதனால தான் அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் அவரால் செய்ய முடிகிறது. அவங்க அம்மா ரொம்ப அடிப்பாங்களாம். என்ன பிரதர்? ரொம்ப அடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பயங்கரமாக அடித்து போடுவாங்க. ஆனால் எல்லா காரியத்திலையும் எங்கள் அம்மாவை நினைவு கூறுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அம்மா என்னை கண்டித்து திருத்தினதுனால இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறேன். என்கிட்ட அதிகமாக பரிந்துருக்கிறாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ கண்டிப்பு பிரதர். எங்கள் அப்பா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அப்படி எத்தனை வீடுகளில் அம்மா கண்டிச்சிருக்கதை உணர்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் அம்மா எங்களை கண்டித்து வளர்த்ததுனால நாங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாருங்கள், எத்தனை பேர் கரம் தூக்கிட்டீங்க? ஒரு தாயாரினுடைய கண்டிப்பு. தகப்பனார் இப்படி தான், அவருடைய அளவுகள் இருக்கும். சில வீட்டில் தகப்பனார் பயங்கரமான கோலத்துலலாம் இருப்பாங்க.
பார்த்தாலே மிரளணும், அங்கனையே சில விஷயங்களை பேஞ்சிடணும், இப்படிலாம் நினைப்பாங்க. அது இல்லைங்க, அது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா தாயார் கண்டிக்கிறது தகப்பனை காட்டிலும் என்ன, கண்டாலே என்ன செய்திடணும், பேஞ்சிடணும். எது தெரியும் நமக்கு, ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தகப்பன் அப்படி சுச்சித்தாருன்னா என்ன ஆகும், இந்த பரம தகப்பன் சுச்சித்தா என்ன ஆகும், மறுத்து போகும் பிரியமானவர்களே. ஆனால் அவருடைய நேசம் தான் ஒவ்வொரு தாயாருக்குள்ளாய் கிரியை செய்கிறது, ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளாய் கிரியை செய்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா தகப்பனுடைய அன்பு உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது, வேகமாக வெளிக்காட்ட மாட்டாங்க. இதுக்கு நிறைய மீம்ஸ்லாம் வரும், நிறைய மீம்ஸ் போடுவாங்க, அப்பாவை போல் பார்த்துருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே 2 பேருக்கும் கடமை இருக்குது. அதில் தாயாருக்கு மிகப்பெரிய கடமை என்னென்னா, தன் பிள்ளைகளை ஒழுக்கமாய் கிறிஸ்துவுக்கென்று வளர்ப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிரெடிட் நம்ம ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. இதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், தகப்பனும் தாயும் குடும்பத்தின் கிரீடமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நினைவு கூறுறோம், தகப்பன தாயை நினைவு கூறுறோம். நான் இன்னும் ஒரே ஒரு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எதுவுமே இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த அப்பா முகத்தை பார்த்து தூக்கி போட முடியலையே, இந்த ஒரு வேதனை என்ன அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கின்ற இருதயத்தில் என்னை அதிகமாக ஆழ்த்துகிறது இந்த ஒரு வேதனை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மாவுடைய உழைப்பு, அப்பா அம்மா கஷ்டப்பட்ட காலங்களில் எப்படிலாம் நமக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, கேட்டப்ப நம்ம எப்படிலாம் படிக்க வச்சாங்க, தேவை எல்லாவற்றையும் சந்திச்சாங்களே இந்த அப்பா அம்மா. நம்ம எப்படி மறந்து போவோம் பிரியமான திருச்சபையை? மறந்து போவோமா? யாராவது மறந்து போவோமா? ரொம்ப பாசம் காமிக்கிறது நம்ம அன்பு தம்பின்னு தான் சொல்லணும், அண்ணன்லாம் சொன்னால் கஷ்டப்படுவார் நம்ம செல்வின். அப்பா மீது உள்ள அன்பு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அதிகமாக உணர்வார். அடிக்கடி அப்பாவை எங்கேனாலும் சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனுடைய அன்பு உடனே வெளியே தெரியாது. அவர் மரிச்சதுக்கப்புறம் என்ன சகோதரன் அதிகமாக உணர்கிறோம் அப்பாவுடைய அன்பை. அதை மாதிரி அதிக அன்பு அப்பா மட்டும் உண்டு, அப்பாட்டையும் உண்டு. அதுக்காண்டி அம்மா மட்டும்தான் கிடையாது, 2 பேரும் அதற்கு சரிசமமாக. இப்படிப்பட்ட வாழ்வு தொடர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. சோதர யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, விசுவாசமுள்ள ஜெபம் என்ன செய்யுது? அப்ப ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நீ ஆசீர்வாதமா இருந்து இருதயம் வேற இடத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், அது என்ன செய்யுது? ஆசீர்வதிக்கல. நீ என்ன கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன்னா சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. என்ன, நீ எப்படியோ போ, நீ எப்படியோ போ, நீ எப்படியோ போ. பாருங்க, மனதார நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருங்க. ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருங்க. ஆனால் ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்குது? இருதயத்தில் விசுவாசிச்சோன்னா அது அங்கே நிறைவேறும் இயேசுவை கொண்டு. அதே சமயத்தில் என்ன தப்புதம் செய்திருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? மன்னிக்கிறாராங்க. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய மன்னிப்பு பெறுகிறவர்களாய் காணப்படணும். அப்போ அதுதான் விசுவாசத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு காரியத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:2 வசனம். 1 தீமோத்தேயு விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இதுதான் விசுவாசமுள்ள குமாரனுக்கு தகப்பனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது. இந்த கடிதத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? 3 விதமான பிளெஸ்ஸிங்கோடு ஆரம்பிக்கிறார். வாசிங்க. 3 விதமான பிளெஸ்ஸிங் இருக்கு. என்ன இருக்கு? கிருபை, இரக்கம், சமாதானம். இந்த 3 விதமான பிளெஸ்ஸிங்கோட இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். பாருங்களேன், இந்த ஆசீர்வாதம் தான் நீங்களும் நானும் பேசக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்களும் நான் என்ன ஆசீர்வாதத்தை குறித்து பேசணும்? கிருபை, இரக்கம், சமாதானம். இதை குறித்து தான் பேசணும். இதுதான் பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. அதே பகுதியில் 13, 14, 15 வசனங்கள். அதே அதிகாரத்தில். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல்
அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன். யாரு? பவுல் அப்போஸ்தலன் அப்படிலாம் செய்தாராம். பின்பு என்ன செய்தாராம்? ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றுக்கொண்டாராம். அப்ப இந்த இரக்கம் பெறுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு தான் நிலைத்திருக்கிறது. இந்த அழைப்பிலே நிலைத்திருக்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு வலிவி போய்விடாதபடி, ஒருவேளை விசுவாச வாழ்வை தகர்க்கும்படியான சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட என்ன செய்யணும்? என் கர்த்தர் வருவார், என்ன கரம் பிடிச்சு நடத்துவார். நான் புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க போறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? புதிய ஆண்டுக்குள்ளாக என்ன நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் நன்றி சொல்லுகிற மாதம், தேங்க்ஸ் கிவிங் மந்த் என்று அநேக திருச்சபைகள் அழைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சபையிலும் அப்படிப்பட்ட கடந்த ஆண்டில் அநேகர் வந்து கூடி செபிச்சோம் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையிலும். ஆனால் இந்த ஆண்டு அப்படி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் விசுவாசிக்கிறவங்க கட்டாயம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் மந்த் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நம்ம 11 மாதம் நடத்தினவர் 12வது மாதத்தில் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து இந்த ஆண்டை முடித்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் குறையாதபடி இந்த நாளில் எங்களோடு கூட பேசுனீங்களே, விசுவாச வாழ்விலே தொடர்ந்து நாங்கள் பிரயாணிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்களே, விசுவாசமானது நம்பப்படுகிறவில் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறதே, நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாச வாழ்விலே தொடர்ந்து ஓட கர்த்தர் உதவி செய்திடலாம் என்று கர்த்தர் நம்மளோடு கூட பேசின வார்த்தைகளை விசுவாசித்து நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமை இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விசுவாச வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருந்து தொடர்ந்து பிரயாணித்து இந்த மாதத்தை முடித்து புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிந்தப்பட்ட இரத்தமும் பிற்கப்பட்ட அப்பமும் எங்களுக்காய் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து நம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் எல்லா காரியங்களிலும் இருள் நீங்கி போக, நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை நாங்கள் அடைந்து நம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் என்று உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அநேகர் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. அன்றைய காத்திருக்க பிள்ளைங்க ஏற்ற நேரத்தில் உமக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.